ஆண்டாளே. அத்தி, என் கண்ணே பற்று போல இருக்க. அம்பூட்டு அழகுமா, உன்ன மாதிரியே. மாமா, என்னம்மா? அத்தைக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். பாசம் இருந்தாலும் வீம்பு அவளை விடாதுல்ல. ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா கிறுக்கச்சி. உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து கோயில்ல தாமா இருந்தேன். கும்பிட்ட கையை இறக்கவே இல்லை. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நேரா கிளம்பி இங்க வந்த. தேங்க்ஸ் மாமா. என்னம்மா நீ? இதெல்லாம் என் கடமைம்மா. எத்தனை பிரசவம் நீ பார்த்திருப்ப. அந்த புண்ணியம் தாம்மா உனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்திருக்கு. அப்படியே கடையில போய் எடுத்துட்டு வந்தேன். சரியா இருக்குமான்னு தெரியல. மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? என் பேத்திகளை வெறுங்கையோட பார்க்க வர முடியுமா? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, நான் வெளியில இருக்கேன். இல்ல பரவாயில்ல மாமா, இங்கே இருங்க. இங்கதாம்மா இருப்பேன். நான் உன்னை திரும்பவும் பார்த்துட்டு தான் கிளம்புவேன். சரிங்க மாமா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ரெண்டு சிங்கமும் ஒன்னா வறண்டாவுக்கு போகுது. என்ன ஆகுமோன்னு தெரியலையே. ஒன்னும் ஆகாத நீ, எனக்கு தெரியும். என்ன சொல்ற ஆண்டாளு? ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிதான் ஆகணும். ம், இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் அதுக்கான நாள் அமைஞ்சிருக்கு.